உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 9:30 தூங்கி காலைல 5 மணிக்கு எழுதல, தூங்குறதே 12 மணி 10 மணி ஆயிடுச்சுல, தூங்க போலாம்ல. ஆனா என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு இப்பதான் 10 ஆகுது இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நோன்றோம். நீங்களே எடுத்துக்கோங்களேன். அதாவது சாதாரணமா ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படியா இருக்குன்னா இன்னும் 12 ஆகல, 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் மேம் மாத்திரை போடுறேன் சுகர் குறையல, டயட்ல இருக்கேன் சுகர் குறையல, வாக்கிங் போறேன் சுகர் குறையல, இன்சுலின் ஊசி போட்டும் சர்க்கரை அளவு 400-500 இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். 15 வருஷம் என்னுடைய மருத்துவ அறிவுல நான் வந்து இந்த ஒரு கேள்விதான். மருந்து ஹோமியோ மெடிசன்ஸ் சுகருக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கறது முன்னாடி தூங்குறீங்களா? தூக்கமே வரல மேம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்க கிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நான் இதை வந்துட்டு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் தலை மூலியமா ஒரு ஓபன் சேலஞ்சே வைக்கிறேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன். எனக்கு சுகர் மினிமம் 140-170 மெயின்டைன் ஆகலன்னா எனக்கு கேளுங்க. நைட் ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு தலைமுறையா திருப்பியும் பேக் டு இதுவா ஆன்செஸ்டர்ஸ்க்கு மாதிரி எல்லாத்தையும் இழுத்துட்டு போனோம் அப்படின்ற மிஷன்ல தான் நான் உங்களோட ஜாயின் பண்ணிருக்கேன். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. நான் படுத்த உடனே ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில இருப்போம் விதிகாலையில். அந்த டைம்ல இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்கா தூங்காம கண்ணை மூடின மாதிரியே இருக்கு, ஆனா நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்கு, சுத்தி இருக்க சத்தம் கூட கேக்குது அப்படின்னு ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியா இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஆனா சாதாரணமா நம்ம குப்புறப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் பிரஷர்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கழிச்சு வரலாம், எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் ஆகாம தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியா என்னோட பிரஷர் இல்லாம அப்டமன்ல நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைட் வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்கு மல்லாக்க படுக்கிறோம்னா இட்ஸ் ஓகே, ஆனா குப்புற படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே. எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்திணறல் இருக்கிறவங்க குப்புற படுக்கணும் அந்த டைம்ல. பிகாஸ் அந்த ரூம் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது, ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கு. லைட் ரெட் ஆர் எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலாம் பூச்சிகள் வரும், இல்ல குழந்தைங்க வந்துட்டு நைட்ல வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்ல நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேல கால் போட்டோம்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு. இது ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் குழந்தைங்க கண்ணு பவர் காண்டி டாக்டர் கிட்ட போனவங்க, என் குழந்தை கண்ணு பவர் இருந்துச்சு, என் குழந்தை கண்ணாடி போடணுமா, எங்க பரம்பரையிலே யாருமே கண்ணாடி போடலையே அப்படின்னு அழுத பேரண்ட்ஸ் என்கிட்ட சாலிடா ஒரு 60% கூடியிருக்காங்க.